அனைவருக்கும் வணக்கம். பனி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கோமதி வந்து இங்கே ராஜியை வந்து பயங்கரமாக தீர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மீன் வந்துட்டு ஏற்ற இப்போ ராஜியை திட்டுறீங்க, அவளை வந்து கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சொன்னா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அரசி இருக்காங்க. என்ன நீ சொல்கிறீங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா செல்லம், நீ வந்து கேம் விளாடு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. மீனா வந்து அதுக்கடுத்து கோமதி வந்துட்டு கல்யாணத்தெல்லாம் விடு, கல்யாணத்தை பற்றி இப்போ எதுவும் பேசாத, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவளுக்கு வந்து அந்த செலவு இந்த செலவு அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போறியா, இவ தானே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்குறேனே, ஏன் ராஜி என்ன ஆடம்பர செலவு பண்ணுற ஆள் மாதிரியே தெரியுது உங்களுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீ பேசாமல் இரு, நான் பயங்கர கோவத்தில் இருக்க, யாராவது எதாவது பேசுனீங்க பார்த்துக்கோ, எல்லாம் இவன் மேலே தான் தப்பு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் ராஜி வந்து அழுதுகிட்டே ரூம் போயிடறாங்க. அத்தை நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அத்தை, யார்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாமல் பேசுகிறீங்க, கோவத்தை எல்லாருமே காத்துட்ருக்கீங்கன்னு, ஏய் நீ பேசாமல் புரிய இல்லை ஒன்று ஏதாவது சொல்லி திட்டி விட்டுருவேன்னு. திட்டுவீங்க நீங்கள் கதிர்கிட்ட நேரடியாக பேச முடியாமல் இப்போ கதிரை வையாமல் ராஜியை வையிறீங்க, இப்போ ராஜி ரூம்குள்ளே போயிட்டாங்க, ராஜியை வையிறப்பல என்ன வையிறீங்க, எப்படி எல்லோரும் வஞ்சிக்கிட்டே இருங்க நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ரூம் போயிடுறாங்க. ராஜி நெக்ஸ்ட் அவங்க ரூமுக்குள்ளே போய் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி அத்தை என்ன திட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன், படிக்க வேண்டிய வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் முடிவு பண்ணாங்களே, அது நான் பண்ண தப்பா, எத்தனை தடவை போய் எல்லாத்தையும் கேட்டேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு எவ்வளோ தூரம் கெஞ்சினேன், யாராவது நான் பேசின கொஞ்சமாவது கேட்டாங்களா, அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி திருச்செந்தூருக்கு அவன் கூட ஓடி போனேன். அவன் அப்புறம் உருப்படியாக இருந்தானா, அவனே என்னை ஏமாற்றிட்டான். கடைசி அத்தையாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், அந்த கதிருக்கு என்னை பிடிக்கலை, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், அவன் வேலைக்கு போகிறேன், அவன் கார் டிரைவிங் ஆக்டிங்காக போகிறான், அதுக்கு நான் தான் காரணம் சொன்னால் எல்லாத்துக்கும் இப்படி என்னையே காரணம் சொல்லிக்கிட்டு எவ்வளோ நாள் தான் இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியும், எந்த பதிலும் யார்கிட்டையும் பேசாமல் இப்படியே எத்தனை நாள் நான் அடிமை மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே பிடிச்சும் பிடிக்காமலே வெறுப்போடு இந்த வீட்டில் வாழ முடியும் அப்படி இப்படி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீனா செந்தில் காட்டுறாங்க. செந்தில் வந்து பெட்டெல்லாம் சரிப்படுத்தி உட்காடுறாரு. அடுத்து மீனா வர்றாங்க. என்ன இவர் தானே வேலைலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி என்ன செய்ய கற்றுருக்காரோ அப்படிங்கிறாங்க. மீனா உள்ளே வா உட்காரு அப்படிங்கிறாங்க. என்ன உபச்சாரம்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எனக்காக நீ வந்து பஸ் ஸ்டாப்பில் அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிறது போது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சரி நீ எங்கே போக எது போகணும்னு தெரியாமலாம் இருந்திருக்க பார்த்தியா, ஏன் மீனா நினச்ச அது எங்கேயோ போகலான்னு சொல்லி அது ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து பேசலாமா அப்படிங்கிறாங்க. யோசித்து பார்த்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. என்னது நான் எங்கேயோ போகலான்னு சொல்லி நினச்சது உங்களுக்கு தப்பு இல்லை, நான் போய் ஆஃபீஸில் போய் இதில் உட்காந்து யோசிக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா நீ பக்கத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசுவா அப்படி இப்படின்னு சொல்லி உன் மனசு கொஞ்சமாவது மாறி இருக்கும். பாவம் எனக்காக நீ ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாப்லேயே நின்றுக்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அதுக்காக நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு. இல்லை மீனா என் மேலே தான் தப்பு, இனிமேல் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே அன்பாக பாசமாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அது சரி, அதெல்லாம் கரெக்டு தான், நான் வந்து இந்த மாதிரி போக நினச்சதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க, அது கரெக்டு தான். ஆனால் பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரம் நீனே நினச்சே பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, ஏன் திருப்பி அதே சொல்கிறேனே, அதான் அப்படி தான் கண்ணே, ஏன் சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜிமிக்கியை காட்டுறாங்க. ஜிமிக்கி காமிச்சிட்டு வந்துட்டேன் டை பார்த்தியா ஜிமிக்கி நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கேனே, அட நல்லா இருக்கான்னு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அது நல்லா தான் இருக்குது, இப்போ நான் என்ன கேட்டேன், பஸ் ஸ்டாப்பில் பாவம் அவ்வளோ நேரம் நின்னியேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு பேசுனா நீ என்ன ஜிமிக்கி காமிச்சிட்டு இருக்கானே, அது வந்து நான் பஸ் ஸ்டாப்பில் நின்னேன் தான், ஆனால் ரொம்ப நேரம் நிற்கலை, ஒரு மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் நின்றுப்பேனா இருக்கும், மற்ற நேரம் எங்கே போனேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எங்கே போனோடனே ஷாப்பிங் போனேன் அப்படின்னே. அடி பாவி, உனக்கு எவ்வளோ தில்லு இருக்கோ எவ்வளோ தைரியம் இருக்கோ, ஷாப்பிங் போனேங்கிற, தனியாக ஷாப்பிங் போனேன் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு தனியாக போகிறேன், என் கூட தான் ராஜி மயிலக்கா எல்லோரும் இருந்தாங்களே, நாங்கள் எல்லாம் சேர்ந்துல ஷாப்பிங் போனோம், நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் ஒரு மணி நேரம் நின்னேன் அப்படிங்கிறாங்க. என்னது அவங்க கூட போனியா, நான் ராஜிக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், ராஜி எதுவுமே தெரியாத மாதிரியே பேசினாலே அப்படிங்கிறாங்க. அவங்களாம் ஏன் ஆளு, அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அடி பாவி, நான் எவ்வளோ டென்ஷனில் இருந்தால் நீ வந்து ஷாப்பிங் போனேன் ஜிமிக்கி வாங்கினேன்னு சொல்லி எனக்கு டிமிக்கி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரைமிங்காக பேசுகிறாரு. அதுக்காக இதுக்காக இன்னொருக்கு நீங்கள் பேசாமல் என் கூட இருக்காதீங்கப்பா ப்ளீஸ் பண்ணே. இல்லை திருப்பி நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், ஆனால் நீ சரியான கள்ளி தெரியுமா அப்படின்னு சொல்லி செல்லமாக அடிச்சுக்கிறாரு, தட்டுறாரு. அடுத்த மறுநாள் காலையில் விடிஞ்சிடுறது. இங்கே வந்து இங்கே கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க மயில் வந்து, அதெல்லாம் நின்று மீனா வந்து பார்த்துட்ருக்காங்க. ராஜி வராங்க. குட் மார்னிங்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே குட் மார்னிங் 2 பேர் பேசுகிறாங்க. சரி நான் பார்க்குறாங்க, என்ன நைட்டெல்லாம் தூங்குற பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு. அதுவா, அது நைட்டெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன யோசித்து அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை அத்தை எல்லாத்தையும் காரணம் நான் தான் சொல்கிறாங்க, இந்த கதிர் வேறு வேலைக்கு போகிறத பற்றி யோசித்தேன், அவன் தூங்காமல் கொள்ளாமல் இருப்பானே, இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறானேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனே. பாருங்கப்பா வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக தூங்க முடியல போலுக்கு, ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்ட் ராப்பாகலாம் நைட்டெல்லாம் கண்முழிச்சு வேலை பார்க்குறது என்ன, இங்கே என்னடனா ஒய்ஃபு அவருக்காக இங்கே கண்முழிச்சு தூங்காமல் இருக்கிறது என்ன, ஒரே பெரிய ரொமான்ஸ் தான் என்ன மீனா, பாப்பா சினிமா
நம்ம விட இவங்களோட காதல் காட்சி தான் பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு ஆமாம் ஆமாம் நீ ஏன்க்கா நீங்களும் தெரியாமல் பேசுகிறீங்கன்ட்டு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க சொல்கிற மாதிரி நீங்களும் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி ராஜி பேசிட்டேயும் பக்கத்தில் ஃபோனை உட்காந்து போடுறாங்கன்னு. பாத்தியா நான் கூட நினச்சேன் நீ மீனா மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு. நான் என்ன செய்யாமல் இருக்கேன்னு. ஆமாம் இவ்வளோ நேரம் இன்னும் பார்த்துட்டே தான் இருந்தேன். கோலம் போட கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறியா பாரு ராஜி வந்தோடனே உட்காந்து கோலம் போடுற பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அது எல்லா வேலையும் அசால்ட்டாக பண்ணிடலாம், எல்லாம் அப்படி இப்படி பண்ணிடலாம். அந்த கோலம் போட்டுட்டு முதுகு வலி வாங்குறதுல யார் அப்படின்னு. அதுதான் ரெடிமேட் ஏதாவது ஒரு மிஷின் வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுதான் அச்சு இருக்கே அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. அச்செல்லாம் இருக்குது தான். ஆனால் கோலம்ங்கிறது நம்மளுடைய மனசோட நிறைவு, நம்மளுடைய மனசோட மகிழ்ச்சி. அதை போட்டு நம்ம ஒரு வேலை தொடங்கினு வச்சுக்கோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமான்ட்டு மயில் அதுக்கு பெரிய டெஃபினிஷனே கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கும்போது கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்த உடனே கோலத்தை வந்து தாண்டி போகிறாரு. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. நல்ல வேலை எங்கே மிதிச்சிருவீங்களோன்னு நினச்சேனே, அந்த அளவுக்குலாம் நான் மிதிக்க மாட்டேங்க, நான் தாண்டி போயிடுவேங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க. குட் மார்னிங் கதிர். மீனா சொல்கிறாங்க குட் மார்னிங் அண்ணி அப்படின்ட்டு கதிர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனோடனே அவங்க அம்மா பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு தீபாவளிலாம் காமிச்சிட்டு கதிர் இருந்தாடா அப்படின்னு சொல்லி தீபாவளி இது வைக்க போகிறாங்க. அம்மா என்ன நான் குளிக்கலம்மா இருக்கட்டும்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ பாருடா எப்படிலாம் இருந்தாடா, முந்தி எவ்வளோ ஜாலியாக இருந்த, இப்போ பாரு தூங்காமல் கொள்ளாமல் அப்படி என்னடா நைட்டெல்லாம் வேலை பார்க்க போகிற, ஏன்டா இப்படி பண்ணுற, உன் கண்ணெல்லாம் பாரு உள்ளெல்லாம் போயிருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதனால் என்னம்மா அப்படிங்கிறாங்க. டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுக்குறியா, குடிச்சு 2 மணி நேரம் வரைக்கும் அந்த காஃபியோட சுவை வந்து நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி உன் கையால் காஃபி போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. டே என் கையால் நீ சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இருடா நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லி கோமதி போட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் குடிக்கிறாங்க. ஆனால் ஏன்டா இப்படி பண்ணுற, நீ சொல்கிறத கொஞ்சமாவது கேளேன்டா, அதான் ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணுறீல்ல அது போனால் போதாதாடா, இதுக்கு வேறு போகணுமாடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து கரெக்டாக வெளியில் வந்து அவங்க அப்பா வந்துகிட்டு இருக்காரு. என்னப்பா மீனா இந்தப்பா இங்கிலீஷ் பேப்பர் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. எப்போ மயில் நீயும் இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கீல்ல, நீ அப்பப்போ இந்த இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி நீ கொஞ்சம் படிச்சுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் பேப்பர் சரிங்க மாமான்னு மண்டே ஆட்டுறாங்க. அடுத்து ராஜி இருக்காங்க. என்னப்பா ராஜி ஒரு மாதிரி அமைதியாக இருக்க, உடம்பு சரியில்லையா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லையே மாமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவர் உள்ளே வந்துடுறாரு. இவர் உள்ளே வரதை பார்த்துட்டு கதிர் வந்து அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. அதனால் கோமதி சொல்கிறாங்க சரி பாவம் என் பிள்ளை விடிய கார் ஓட்டி வேலை பார்த்து பாருங்கள் எவ்வளோ களைப்பாக வந்திருக்கான்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. இப்போ யார் அவனை வேலைக்கு போக சொன்னது, நானாக போக சொன்னேன் அப்படின்னா என்ன, வேலை பார்த்தானாப்பில் என்ன பச்சை ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிறாங்க. சரி உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்கங்கிறாங்க. சொல்ல அதான் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்ட்டு பாண்டியன் கோமா பேசுகிறாரு. இருங்க உங்களை போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு காஃபி எடுக்க உள்ளே போயிடுறாங்க. இவர் போய் கதிர் உள்ள ரூம்குள்ளே போகிறாரு. போய் படுக்கிறதுக்கு பாய் தலைவணிலாம் எடுத்துகிட்டு கீழே ஒரு 2 மணி நேரமாக படுக்கலான்ட்டு படுக்க போகிறாரு. ராஜி உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்துட்டு சின்னமா கோவத்தோட கொஞ்சம் இப்போ உன்னை யார் நைட்டு வேலைக்கு போக சொன்னது, நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறேன்னு, நான் உன்கிட்ட கேட்குறக்கு உரிமை இல்லை தான், ஆனாலும் வேறு வழி இல்லை உங்ககிட்ட கேட்டு தொலைய தான் ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் பொறு அப்படின்ட்டு கதிர் சொல்லிவிட்டு ரூபா எடுத்து கையில் கொடுக்குறாரு. என்னது இது அப்படிங்கிறாங்க. ரூபா வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு கதிர் வந்துட்டு. எதுக்கு ரூபா, நான் இப்போ உன்ட்ட ரூபா கேட்டேன் நான், நீ கேட்கல, ஆனால் உனக்கு தான் செலவு நிறையா இருக்குமே, உங்களே ரூபா வேணும் தேவைப்படுதேன், உனக்கு செலவு ஏகப்பட்ட செலவு இருக்குங்கிறதுக்காக தானே நீ டியூஷன் எடுக்க போன அப்படின்னு சொல்லி கோமா பேசுகிறாரு. நீ தேவையில்லாமல்